இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துதலை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு முகமுகமாய் பேசப் போகிறார். கவனமாக நீங்கள் கடைசி வரை கேளுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்றால் நாம் கடைசி காலகட்டத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு பரிசுத்தத்தை குறித்த செய்தியை நாம் கேட்க முடியாது. பரலோகத்தை குறித்தான செய்தி இதெல்லாம் குறைந்து விட்டது. ஆனால் இது ஒரு 10-30 வருடத்துக்கு முன்பாக எல்லாமே செய்தி அதை குறித்து தான் இருக்கும். இன்றைக்கு கூட கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் வைத்த திட்டத்தை நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். உங்களை எதற்காக அழைத்தாரோ, எதற்காக முன்குறித்தாரோ அந்த திட்டத்தை பிசாசாலும் ஒன்றும் செய்ய முடியாது, எந்த அசுத்தாவியாலும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களை குறித்த தேவ திட்டம் ஏற்ற வேளையில் நிறைவேற்றி ஆகும். நம்புறவங்க கொஞ்சம் கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. மோசேயை பாருங்கள். மோசேயை குறித்து தேவ திட்டம் என்ன? அவன் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தன எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர வேண்டும், கானானை நோக்கி நடத்த வேண்டும். இதுதான் ஆண்டுடைய திட்டம். ஆனா பிசாசு அவன் பிறந்த உடனே அவனை கொலை செய்வதற்காக திட்டங்களை திட்டினான். பாருங்க, 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். அதன் பின்பு ஒன்றுமே முடியல. ஒரு நாணல் பெட்டிக்குள்ள வச்சு ராஜா உத்தரவுப்படி நைல் நதியில போட்டுட்டாங்க. கொடிய சூழ்நிலை. ஆனால் தேவ திட்டத்தை பிசாசால் ஒரு நாளும் அழிக்க முடியாது. அதே பார்வோனுடைய குமாரத்தி அந்த குழந்தையை எடுத்து வளர்க்க ஆரம்பித்தால் ஏற்ற வேளையிலே கர்த்தருடைய தாசனாய், கர்த்தருடைய கற்பனையை பெற்ற ஒரு மகனாய், கர்த்தரோடு முகமுகமாய் ஒரு பேசுகிற மகனாய், இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்துகிற ஒரு நல்ல தலைவனாய் இந்த மோசே விளங்கினான். எஸ், தேவ திட்டத்தை, உங்களை குறித்தான தேவ திட்டத்தை யாராலும் மாற்ற முடியாது. கர்த்தர் செய்வது எதுவோ அதுதான் என்றென்றைக்கு நிலை நிற்கும். ஆகையால் பயப்படாதீர்கள். உங்கள் தலையில் உள்ள ஒரு முடி கூட அவருடைய சித்தம் இல்லாமல் கீழே விழுவதில்லை. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. So don't worry about your problems. ஓகே, இப்போ நடக்கிற எல்லாமே உடைய சித்தத்தின் மையத்தில் தான் நடக்குது. அதனால நீங்க பயப்படாதீங்க. ஏற்ற வேளையிலே கர்த்தர் தம்முடைய சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமென். அது வரைக்கும் நமக்கு குழப்பமா தான் இருக்கும். இன்றைக்கு கூட ஆவியானவர் கொடுத்த ஒரு வசனத்தை நாம் தியானிக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் ஒரு அருமையான காரியத்தை எழுதி வைத்திருக்கிறார். என்ன? தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை இதுவரைக்கும் எந்த கண்ணும் காணலையா, காது கேட்கல, மனுஷனுடைய இருதயத்தை தோன்றல. அப்படி உன்னதமான மேன்மையான காரியங்களை ஒவ்வொருவருக்கும் அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்கள் அல்லவா? உங்களுக்காக கர்த்தர் சகலத்தையும் முன்னமே திட்டமிடுகிறவர். நேர்த்தியாய் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். பரலோகத்திலே உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். ஆகிய சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோவான் 14 எடுத்து வாசித்து பாருங்கள். முதல் 3 வசனத்துல இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போக முன்னாக சீசர்களோடு பேசினார். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன்னா நான் போறது உங்களுக்கு நலமா இருக்கும். நான் போலனா தேற்றவாளன் வரார். நான் எதற்காக போறேன்? உங்களுக்காக ஒரு நல்ல ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண, பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு மகிமையான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண தான் நான் போறேன். ஆகையால் நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று சொல்லி, துக்கப்படாதீங்க என்று சொல்லி இயேசு தன்னுடைய சீசர்களை உற்சாகப்படுத்தினார். எஸ், ஆண்டவர் நமக்காக அருமையான ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அது கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, நம்முடைய இருதயத்தில் உணரவும் இல்லை. இன்னைக்கு அந்த பரலோகத்தை குறித்த சிந்தை உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த பரலோகத்தை குறித்து என்ன உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்னைக்கு கூட உங்களுக்குள்ள பரலோக சிந்தை வேணும். ஏன்னா இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தோமானால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டவர்களாக இருப்போமாம். 1 கொரிந்தியர் 15:19 சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைய பணம், இன்றைய ஆசீர்வாதம் நல்லதுதான். கர்த்தர் அதை வாக்கு பண்ணியிருக்கிறார், நிச்சயம் தருவார். அதற்காகவே நம்முடைய 24 மணி நேரத்தை செலவழிக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமும் சொல்கிறார், ஐயோ நம்முடைய நோக்கம், சிந்தை, நம்முடைய லக்கு எல்லாம் பரலோகமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதை ஆண்டவர் விரும்புகிறார். அது எப்படிப்பட்ட இடம்? வேதத்திலிருந்து சில காரியங்களை இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிறோம். இன்றைக்கு கூட பரலோகத்தை குறித்து நாம் சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம்.
ராபர்ட் லயன்ஸ் என்று சொல்லி அமெரிக்க ஐக்கிய தேசத்திலே ஒரு ஊழியர் இருக்கிறார். அவர் பரலோகத்தை கண்டேன் என்று சொல்லி ஒரு சின்ன குட்டி புத்தகம் எழுதியிருக்கிறார். அதுல பரலோகத்தின் அநேக பகுதிகளை அவர் விவரிக்கிறார். ஆராதனை கூடம், நாம என்ன நினைக்கிறோம்னா பரலோகத்தில் 24 மணி நேரம் தேவதூதர்கள் ஆராய்த்து கொண்டே இருக்கிறார்கள் என்று சொல்லி நினைக்கிறோம். அப்படி அல்ல. ஒரு குறிப்பிட்ட நேரம், 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் பெர்ஃபெக்டா சின்சியரா ஒரே மனமாய் ஆராதிப்பார்ல. அந்த பிரசன்ஸை புரிந்து கொள்ள அப்படிப்பட்ட ஒரு மகிமை அந்த இடத்துல அப்படியே இறங்கி வருமா, அப்படியே ஒரு பிரசன்ஸ்ல அப்படியே கர்த்தரை ஆராதிப்பார்களாகும். அதன் பின்பு தங்களுக்கென்று நியமிக்கப்பட்ட வேலையை செய்வதற்காக ஒவ்வொருத்தரும் அப்படியே போயிடுவாங்க. இப்போ ஒரு ஆஸ்பத்திரின்னு வைங்களேன், 9 மணிக்கு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு ஜெபம் பண்றாங்க, ஒரு 10 நிமிஷம். அதுக்கு ஒரு அந்தந்த நர்ஸ் அந்தந்த டாக்டர் அவங்களுடைய வேலையை செய்ய போறது போல ஏஞ்சல்ஸ்கென்று அநேக வேலைகள் இருக்கிறது. பரிசுத்தவான்களாகிய நமக்கு, ரட்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் பணிவிடை நாவிகளை போல இருக்கிறார்கள், பணிவிடை நாவிகளாக இருக்கிறார் என்று எபிரேயர் ஆக்கினர் எழுதுகிறார். இன்னும் அனுதினமும் தேவதூதர்கள் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள். நம்மோடு இருந்து விட்டு தரிசிக்கிறார்கள், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருந்து விட்டு தரிசிக்கிறார்கள். இன்னைக்கு நமக்குள்ள இந்த உணர்வு வேணும். 24 hours என் கூட தேவதூதர்கள் இருக்கிறார்கள், என்னோடு எப்பொழுதும் தேவதூதர் என் கூட இருந்திருக்கிறாங்க. அந்த உணர்வு உங்களுக்குள்ள இன்னைக்கு வேணும். ஹல்லேலூயா. எப்பொழுது நான் பரலோகத்தால் கண்காணிக்கப்படுகிறேன், பரலோகம் எனக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆகையால் இந்த பிசாசு என்னை ஒன்றும் செய்ய முடியாது, மந்திரவாதம் ஒன்றும் செய்ய முடியாது. ஏனென்றால் தேவதூதர்கள் எப்பொழுதும் என்னோடு இருக்கிறார்கள். தேவதூதர்கள், பரலோகம் எப்பொழுதும் நமக்கு ஆதரவாக இருக்கிறது. இந்த ராபர்ட் லயன்ஸ் என்ன சொல்லுகிறார், அங்கே அவர் கண்ட ஒரு காட்சி ஆச்சரியமா இருந்தது. 3 பண்டக சாலைகளை அவர் கண்டாராம். இதே போல பல நூறு இருக்கலாம் என்று சொல்கிறார். மிகவும் பெரியதாக நீளமான ஒரு அருமையான அறை 3. அதுல என்னன்னா மனுஷனுடைய உறுப்பு எல்லாமே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறதாம். இயேசு கிறிஸ்து சொன்னாராம், எப்பா மகனே, இதெல்லாம் காலியா இருக்கணும், என் பிள்ளைகளுக்காக நான் இந்த ஸ்பேர்ஸை வச்சிருக்கிறேன், என் பிள்ளைங்க விசுவாசத்தோடு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் இதை விரும்புகிறேன். ஆனா அநேகர் உரிமை பாராட்டுவதில்லை. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுடைய கண்கள் பழுதுபட்டு விட்டது என்றால் நீங்க ஆண்டவரே நீங்க சொல்லலாம், எனக்கென்று நீர் பரலோகத்தில் வைத்திருக்கிற அந்த கண்ணை நான் எடுத்துக்கொள்றேன் ஆண்டவரே, என் கண்ணை இப்பொழுது புதிதாய் மாற்றி விட்டதுக்காக நன்றி அப்பா. நீ விசுவாசத்தில் அனுதினமும் அப்பா அந்த கண் புதிதாய் மாறினக்கா நன்றி. சிங்காசனத்தில் பரலோகத்திலிருந்து நான் புது கண்களை எடுத்து பொறுத்துக்கிறேன், இப்படியாக எடுத்து உரிமை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். சில வேளை உங்களுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆகலாம், நீங்க சொல்லணும், ஆண்டவரே பரலோகத்திலிருந்து சிங்காசனத்திலிருந்து நான் புது கிட்னியை எடுத்துக்கொள்றேன் ஆண்டவரே, எனக்கென்று வைக்கப்பட்ட அந்த புதிய உறுப்புகளை எடுத்துக்கொள்கிறேன், என் உறுப்பெல்லாம் புதிதாக மாறிவிட்டதுக்கா நன்றி. இப்படி நம்ம விசுவாசிக்கும் போது அது அப்படியே மாறிவிடுமா. ஆண்டவர் துக்கத்தோடு சொன்னாரா, என் பிள்ளைங்க விசுவாசிக்கல என்ன, அதனாலதான் இதெல்லாம் நிறைவா இருக்கிறது என்று சொல்லி. ஆமையா, நம்முடைய ஆசீர்வாதம் பரலோகத்தில் திரளாக இருக்கிறது. ஆண்டவர் அந்த பொக்கிஷசாலியாகிய பரலோகத்தை நமக்காகவே வைத்திருக்கிறார். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் உரிமையோடு எடுத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தோடு அதை எடுத்து சுதந்திரிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு பரலோகத்தில் இப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதங்கள் நமக்காக காத்திருக்கிறது. உபாகமம் 28:12 நீங்கள் வாசித்து பாருங்கள். அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலையை வானத்தை திறப்பார், நீ கடன் வாங்க மாட்டாய், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய். மெனி நேஷன். இந்த பரலோகத்தில் உள்ள நம்ம பொக்கிஷசாலையை நம்ம சுதந்திரிக்க ஆரம்பிச்சோம்னா நம்ம மெனி நேஷன், ஒரு ஊருக்கு கடன் கொடுக்கறனாலே ஒரு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலே முடியாது. ஆனா தேசங்களுக்கு கடன் கொடுக்கிறவனை ஆண்டவர் வைப்பாராம். ஆண்டவருடைய விருப்பம் எல்லாமே நம்மை குறித்து உயர்வாய் மேன்மையாய் தான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல பரலோகத்தை வைத்திருக்கிறார். இன்றைக்கு கூட நாம் சில காரியங்களை நாம் தியானிக்க இருக்கிறோம். பரலோகம் என்றால் என்ன, தேவனுடைய ராஜ்யம் என்றால் என்ன, யார் பரலோகத்தில் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி சில காரியங்களை வேதத்திலிருந்து நாம் தியானிக்க இருக்கிறோம். வேதத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. அநேக காரியங்கள் அங்கே சொல்லப்படுகிறது. பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம். முதலாவதாக இந்த பரலோகம் எங்கே இருக்கிறது? பரலோகம் உபாகமம் 26:15 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் வாசம் செய்யும் பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரலோகத்தில் சாதாரண ஒரு மனிதன் போக முடியாது, அது ஒரு பரிசுத்த ஸ்தலம். எந்த ஒரு பாவி அங்கு போக முடியாது, அது பரிசுத்தவான்கள் வாசம் செய்யும் ஸ்தலம். ஏனென்றால் தேவ மகிமை, இயற்கைக்கு மேற்பட்ட மகிமை அந்த இடத்தை மூடி இருக்கும். 1 ராஜாக்கள் 8:30, 39, 43, 49 வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலம். பரலோகம் கர்த்தர் வாசம் பண்ணும் ஸ்தலம், அது ஒரு பரிசுத்த ஸ்தலம். சங்கீதம் 11:4 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய சிங்காசனம் அந்த பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதிகமாக பரலோக பிதாவே, பரலோகத்தில் வீற்றிருக்கிறவரே இப்படி என்று சொல்லி பைபிள்ல அதிகமா சொல்றது யாருன்னா, ஜெபிக்கிறது யாருன்னா சாலமோன் ஞானி தான்.
அந்த ஆலயத்தை கட்டும் போதெல்லாம் பல முறை சொல்வார், பரலோகத்தில் வீற்றிருக்கிற எங்கள் பிதாவே, பரலோக தேவனே, பரலோக ராஜாவே, பரலோக தேவனே என்று அடிக்கடி அவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். இன்னும் கூட டிஜிஎஸ் தினகரன் இதை குறித்து சொல்கிறார், என் பரலோக தரிசனம் என்ற புத்தகத்தில் 3 வானம் இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். இப்போ 2 கொரிந்தியர் 12 நீங்க இதை பார்க்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நான் 3ஆம் வானம் வரைக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டேன், வாக்கு கட்டாத மனுஷர்களால் பேச முடியாத, புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட லாங்குவேஜ் எல்லாம் கேட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ 3ஆவது வானம் சொல்றதை வச்சு டிஜிஎஸ் எங்கள் சொல்றாரு, 3 வானம் இருக்கிறது. முதலாவது வானத்துல இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஆலயத்துக்கு போவாங்க, தொழுது கொள்வாங்க, அவங்களோட ஐக்கியத்தில் இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்காக ஏற்படுத்தப்பட்டது முதலாவது வானம். இங்க தேவ பிரசன்னம் இருக்கும், இன்னும் மகிழ்ச்சியாய் இளைப்பாறுதலாய் அங்க இருப்பாங்க. ஒண்ணு. 2வது வானத்துல யார் இருப்பாங்கன்னா, அங்கே தேவதூதர்கள் தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள்லாம் இருப்பாங்களாம். தேவனுக்காகவே தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்து வாழ்ந்தவர்கள், தேவ ஊழியர்கள் அங்க இருப்பார்களாம். என்ன 3வது வானத்துல யார் இருப்பாங்கன்னா, ஸ்பெஷல் பீப்புள், யாருன்னா ரத்த சாட்சியாய் மரித்தவர்கள், தேவனோட இருதயத்தின் இருதயமே கலந்து 2 கலந்து அவரையே தன்னுடைய வாழ்க்கையாய் வைத்து அவருக்காகவே வாழ்ந்தவர்கள் அந்த 3வது வானத்துல. இது அப்படியே தெய்வீக பிரசன்னத்துல, தெய்வனுடைய சிங்காசனத்துல அப்படி அந்த இடம் சூழ்ந்திருக்குமா. இது ஒரு மகிமையா, இந்த 3லயே இந்த 3வது வானம் மிக ஒரு மகிமை நிறைந்ததா இருக்குமா. ஏன்னா அங்கதான் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது, அங்கே அவர் வீட்டு இருக்கிறதுனால அது ஒரு மிக 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 மகிமை நிறைந்த இடம். இப்படியாக டிஜிஎஸ் எங்களுடைய புத்தகத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அதை குறித்து சொல்லும்போது சொல்கிறார், பிலிப்பியர் 3:20 நான் வாசிக்கிறேன், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு என்னும் இரட்சகர் வர காத்திருக்கிறோம். ஹல்லேலூயா, எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கிறது? பரலோகத்தில் இருக்கிறது. 1 கொரிந்தியர் 5:1 சொல்லப்படுற நம்முடைய பூமிக்குரிய கூடாரம் அழிந்து போனாலும் கைவேலை இல்லாத நித்திய கூடாரம் எங்க இருக்குன்னா பரலோகத்தில் இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறாரு. இங்க சொல்றாரு, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் என்ன செய்வாரா, இந்த அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுரூபமாக்குவார். நாம் அவரோடு மறுரூபமாகி அந்த மகிமையான பரலோகத்தில் வீற்றிருப்போம். அப்போ நமக்கு ஒரு குடியிருப்பு இருக்கிறது, அது பரலோகம். ஹல்லேலூயா. இந்த உலகம் என்பது நமக்கு நிரந்தரமானதல்ல. இந்த உலகம் நம்ம உலகத்தில் நிரந்தரமா இருக்க முடியாது. சிலர் பாருங்க 20 வயசுலேயே மறித்து போறாங்க, சிலர் 60, 70, சிலர் 100 வயது. அப்போ இந்த கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் வாழ போறோம். அந்த கொஞ்ச நாள் நம்ம ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படியே நம்ம ஒரு பாடலை பாடுவோமா? ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினா எந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எந்த ஓட்டம் மகிழ்ச்சியாய் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் மகிழ்ச்சியாய் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. வினை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். வினை நாதம் தொனித்திடும் நேரம் வரவேற்பு அளிக்கப்படும். என்னை பேர் சொல்லியே இயேசு அழைத்திடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. என்னை பேர் சொல்லியே இயேசு அழைத்திடுவார், எனக்கு ஆனந்தம் பொங்கிடுமே. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக பாடு சகிப்பதினா எந்த துன்பம் இன்பமாய் மாறும். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் வீழ்ந்து பணிந்து ஆனந்த அடைவே. எந்த ஓட்டம் மகிழ்ச்சியாய் முடியும், அந்த நாடு சுதந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும்,
அந்த நாடு சுதந்தரிப்பே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பிள்ளைங்க பரலோகத்தை வாஞ்சிக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பரலோகத்தை எதிர்பார்க்கணும். பரலோகத்தை வாஞ்சித்து கதறணும். ஆண்டவரே, என் பிள்ளைகள் எல்லாம் அந்த ராஜ்யத்துக்கு வரணும். ஆண்டவரே, எங்களை தகுதிப்படுத்தும் என்று சொல்லி நம்ம குடும்ப ஜெபத்தில் கூட ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாம் பிள்ளைகள் தான், உண்மைதான். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் இயேசுவின் பிள்ளைகள். அப்பொழுதே நம்ம பேரெல்லாம் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு விடுகிறது. அப்போ நம்ம ஆண்டுடைய பிள்ளைகளாக இருக்கிறதுனால நிச்சயமா பரலோகத்தில் பிரவேசிப்போம். ஆமென். ஆனா நம்முடைய எண்ணம் சிந்தை அதில் வைக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எப்பா, அந்த குடியிருப்பு போனோன்னு அவர் வரணும், அதுக்கு நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன்னு சொல்றாரு. அதுக்காக அவர் சொல்றாரு, எனக்கு லாபமானவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். ஏன்னா அந்த பரலோகத்துக்கு போனோம்னா நான் இயேசு கிறிஸ்துவை அறியணும், அவரை அறியும் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன், குப்பையுமா என்றேன். யோசித்து பாருங்க, அவரை அறிவதற்காக, இயேசுவை அறிகிற அறிவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமா என்றாராம், குப்பை என்றார். எத்தனை பேர் அவர் அறிஞ்சிருக்கிறீங்க? அவரை பரிசுத்தர் என்று எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? உங்கள் துக்கத்தில் உங்களோடு அவர் இருக்கிறார் என்பதை எத்தனை பேர் அறிந்திருக்கிறீங்க? 24 மணி நேரம் அவருடைய கரங்களை தாங்கி கொண்டிருக்கிறது என்பதை எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க? அவரை அறிகிற அறிவில் நம்ம வளர வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. அவரை நீங்க அறிஞ்சுக்கிட்டீங்கன்னு வைங்களேன், நீங்க பயப்படவே மாட்டீங்க. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போதும் தேவரீர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதில்லை என்று சொன்னவர் 24 மணி நேரம் நம்மோடு இருக்கிறார். அவர் மரண பரியந்தம் நடத்த வல்லமையுள்ளவர். இந்த உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னவர். இதை நம்ம உணரணும். எப்பொழுதும் இயேசு கிறிஸ்து எனக்குள்ள இருக்கிறார், என்னோடு இருக்கிறார். நான் செல்லும் இடமெல்லாம் அவரும் வருகிறார். நான் தூங்கும் போது அவர் என்னோடு இருக்கிறார். இந்த உணர்வுக்குள்ள வாங்க. அவரை அறிகிற அறிவுல நம்ம வளரணும். அவருடைய கேரக்டர் எப்படி? அவர் சர்வ வல்லவரையா. அவருடைய பார்வை அற்புதத்தை கொண்டு வந்து விடும், அவருடைய கரம் அற்புதத்தை கொண்டு வரும், அவருடைய வார்த்தை அற்புதத்தை கொண்டு வரும், அவருடைய வார்த்தை புதுசா எல்லாத்தையுமே சிருஷ்டித்து போயிடும். Because he was so mighty, he is so mighty. சர்வ வல்ல தேவன். இந்த உணர்வு நமக்குள்ள வந்துச்சுன்னா அந்த உலக கவலை நம்மை வாட்டாது. இந்த உலகத்தை குறித்து நம்ம பயந்து நடுங்கி கொண்டிருக்க மாட்டோம். எதிர்கால வாழ்க்கை குறித்து கலங்கி கொண்டிருக்க மாட்டோம். எப்பொழுதும் கர்த்தரை துதிப்போம், அவரை மையப்படுத்தும். ஹல்லேலூயா. ரெண்டாவது அவர் சொல்றாரு, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயிலும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பதற்கு தகுதியாவதற்கு. யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் இயேசுவை முகமுகமாய் கண்டார், ஊழியத்துக்கு வந்தார். அவர் சொல்றாரு, எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்து அந்த உயிர்த்தெழுதலுக்கு தகுதியாகணும்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. அவர் தான் ஏற்கனவே பிள்ளையா இருக்கிறாரு, ஊழியக்காரனாக தகுதி உள்ளவராக இருக்கிறாரு. ஏன் அப்போ நான் தகுதியா மாறணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன், குப்பையுமாக என்கிறேன்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க. எல்லாவற்றையும் நஷ்டமாக விட்டாராம், குப்பையுமா என்றாராம். இந்த உலகம் அவருக்கு அற்பமாக எண்ணப்பட்டது. ஐயா, அவர் எத்தனையோ கப்பலுக்கு சொந்தக்காரர், கமாலியல் பாதத்தில் கல்வி பெற்றவர், பெரிய ரிச் மேன், பிரபுக்கள் கொத்த குடும்பம் அவருடைய குடும்பம். ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த கப்பல், அந்த ஆசீர்வாதம் எல்லாமே அவர் பணம் எல்லாம் வேண்டாங்கிறார். ஏன்னா நான் அவர் அறிகிறதா எனக்கு மேன்மை, அவருக்குள்ள நான் நிலைத்திருக்கிறதா எனக்கு மேன்மை, அவருக்காக ஓடுறதா என் மேன்மை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை நான் மறந்து முன்னானவைகளை நோக்கி லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காய் ஆண்டவரனை எதற்காக அழைத்தார்? அந்த பந்தய பொருளாகி அந்த பரலோகத்துக்காக நான் எல்லாத்தையும் வெறுக்கிறேன்னு சொல்றாரு. பாருங்க, எப்படி உங்களால் இப்படி முடியுது? ஹல்லேலூயா. காரணம், இந்த உலகம் பூமிக்கு அடித்த வேலை சிந்திக்கிறது. அதான் சொல்றாரு. அவங்களுடைய ஆசீர்வாதம் என்ன? அவங்களுடைய திங்கிங்லாம் என்னன்னா, வயிறு, தான் வயிறு நிரம்பணும். இந்த பூமிக்கு அடித்த வேலையே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படி அல்ல, நமக்குன்னு ஒரு பரலோகம் இருக்கிறது. ஐயா, அதற்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். அந்த உயிர்த்தெழுதலில் நான் எப்படியாவது பங்கு பெறணுங்கிறதுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பையம்மா என்றேன்னு சொல்றாரு. பாருங்க, யோசிச்சு பாருங்க. ஐயா, கர்த்தருக்காக 24 மணி நேரம் வாழ்ந்தவர் இந்த அளவுக்கு அர்ப்பணிக்கணுமா? அப்போ அவ்வளோ ஒரு கடினமான காரியமா பரலோகத்து போகிறது? எஸ், அது எவ்வளோ எளிதோ அது எளிதுதான். நம்ம பிள்ளைங்க அந்த உணர்வில் இருக்கிறோம், நல்லதுதான். ஆனால் அதே வேளையில் ஒவ்வொரு நாளும் நம்ம பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த இது பொல்லாங்குக்குள்ள கிடக்கிறது. பிசாசு சிந்தைக்குள்ள பெருமையை கொண்டு வந்து இன்னைக்கு அநேகரை வீழ்த்தி விடுகிறான்.
இன்னும் அநேக கசப்பருப்பு காயங்களை கொண்டு வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை விலக்கிவிட பார்க்குறான். இன்னும் பண ஆசை, பொருளாசை, மற்றவர்களை பார்த்து நம்ம அநேக இடறதுக்கு எதுவான இருக்கிறது. இதெல்லாம் நிலைத்திருக்கணும்னா நம்ம அவருடைய கரத்தை பிடித்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல விரும்புகிறேன். பரலோக ராஜ்யம்னா என்னன்னா, தேவன் வாசமா இருக்கிற இடம், சர்வவல்ல தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அதாவது பிதாவானவர் வாசமா இருக்கிற இடம் பரலோகம். அப்போ தேவனுடைய ராஜ்யம் என்ன? தேவன் ஆளுகை செய்கிற இடம். ஹல்லேலூயா. பரலோகமும் தேவனுடைய ராஜ்யம் தான், இந்த பூமியும் தேவனுடைய ராஜ்யம் தான். பரலோக ராஜ்யம்னா ஸ்பெசிபிக்கா பரலோகம், பரிசுத்தவான்கள், அதே மாதிரி தேவதூதர்கள், பிதா, இவங்கெல்லாம் இருக்கிற இடம் தான் பரலோகம். தேவனுடைய ராஜ்யம்னா தேவன் ஆளுகை செய்கிற எவ்விடம், நரக தேவனுடைய ராஜ்யம் தான், இந்த உலகம் தேவனுடைய ராஜ்யம் தான். அப்போ ஒரு இடத்துல தேவனுடைய ராஜ்யம் எப்படி ஸ்தாபிக்கப்படுமா? இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 12:28, நான் தேவனுடைய விரலினால் பிசாசுகளை துரத்துற அப்படினால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்கு வந்திருக்கிறது. இன்னொரு இடத்துல சொல்றாரு, நான் தேவனுடைய ஆவியினால் பிசாசுகளை துரத்துற அப்படினால தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்கிறது. அப்போ ஒரு எப்போ தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுதுன்னா, ஒரு மனிதனுக்குள்ள இருந்து பிசாசு துரத்தப்படும் போது, இச்சையின் ஆவி துரத்தப்படும் போது, அவனுக்குள்ள இருந்து அவனை ஆளுகை செய்கிற அடிமைத்தன பாவ அடிமைத்தன ஆவி துரத்தப்படும் போது, விபச்சாரத்துக்குள்ள, வேசனத்துல குடியின் ஆவி, இன்னைக்கு சிலர் ஆளுகை, இதெல்லாம் துரத்தப்படும் போது அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஒரு இடத்துக்கு கன்வென்ஷன் அழைக்கப்பட்டிருந்தேன். நல்லா தேவனுடைய வார்த்தை வல்லமையா போகுது, ஃபயரா இருக்கு மீட்டிங். ஆனா மக்கள் தூங்கி தூங்கி விழுறாங்க. அப்படியே ஒரு கனத்திறனாவே அவர்கள் ஆள்கை செய்து தெரியுது, ஏதோ ஒரு திரை, கண்ணுக்கு தெரியாத திரை நின்று மறைத்து கொண்டே இருக்கிறது. நான் ஆவியில நிரம்பி இருக்கிறேன், அபிஷேகத்தில் வல்லமையா இருக்கிறேன், ஆனா எனக்குள்ள இருந்து புறப்படுற வார்த்தை மக்களுக்குள்ள சென்றடைய மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக அன்னைக்கு ஜெபம் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 3 அல்லது 4 மணி நேரம் ஆண்டோடைய சமூகத்தில் காத்திருப்பேன். அப்போ தான் ஆவியான ஒரு தரிசனத்தை காமிச்சார். அந்த ஆலயத்தை சுற்றி இப்போ ஒரு ஃப்ளைட்டுடைய டயர் எவ்வளோ பெருசாக இருக்கும், சரி டிராக்டர் டயர் இப்படி இருக்கும், அந்த டிராக்டர் டயரை வெட்டி அப்படியே அந்த சர்ச் டவரை சுற்றி வச்சா எப்படி இருக்குமோ அதே போல் ஒரு பெரிய பாம்பு அந்த சபையை அப்படி சுற்றி அப்படி அதனுடைய தலை அது மேலே இருந்து அப்படி தூங்கிட்டு இருக்குது. அது லேசாக அப்படி அசைஞ்சாலே அந்த சபையினுடைய அஸ்திபாரமே அசைஞ்சு உள்ற மாதிரி இப்படி ஆடுது. அவ்வளோ பெரிய ஒரு சர்ப்பத்தினுடைய, வலு சர்ப்பத்தினுடைய ஆளுகைக்குள்ள அந்த சபை இருக்கிறதை ஆண்டவர் காமிச்சார். அதன் பின்பு அதை கடிந்து ஜெபம் பண்ணிட்டு அன்னைக்கு போகும்போது ஆண்டோடைய பிரசனம் வெளிப்பட்டது. அநேகரை ஆண்டவர் விடுவிச்சார், பிசாசின் படி இருந்து நல்ல சுகம் அற்புதம் நடந்துச்சு. இதே போல் இன்னொரு ஆலயத்தில் அப்படிதான். அங்கே பார்த்தா ஜனங்கள் வரக்கூடாது என்று சொல்லி பில்லி சூனிய மாந்திரிக வல்லமை வச்சுருந்தாங்க. ஆண்டவர் காமிச்சார், ஒரு பாம்பு இருந்துச்சு. அப்போ அது எதை குறிக்கிறதுனா பில்லி சூனிய வல்லமைகள். எதற்காக? யாருமே இங்கே புதுசாக வந்துடக்கூடாது. ஏன்னா அது இயேசுவை அறியாதவங்க நிறைய பேர் இருக்கிற இடம் பார்த்துருங்க. அப்போ என்னைக்கு ஒரு இடத்திலிருந்து பிசாசுகள் துரத்தப்படுகிறதோ அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த தேவனுடைய ராஜ்யம் என்ன? ரோமர் 14:17 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் நிறைந்த சந்தோஷமா இருக்கிறது. ஒருவனுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் வந்துச்சுன்னா அவன் நீதி செய்கிறவனாய் மாறிவிடுவான். அவனுக்குள்ள ஒரு சந்தோஷம் இருந்து கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள எப்பவும் சமாதானம் இருக்கும். இன்னைக்கு உங்களுக்குள்ள ஒரு வெறுமை இருந்துச்சுன்னா நீங்க எங்கேயோ கொஞ்சம் பின்மாற்றத்தில் இருக்கிறீங்க அர்த்தம். இன்னைக்கு அநேகர் அந்நிய பாஷை பேசுறாங்க, ஆனால் அவங்களுக்குள்ள சந்தோஷமே இல்லை, வெறுமையை உணர்றாங்க. காரணம், ஏதோ ஒரு ஆவியில் அல்லது ஆத்மாவில் அவங்க கட்டப்பட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கர்த்தர் அந்த கட்டுகளை அறுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். குறிப்பாக இந்த செய்தியை கேட்கும்போது இந்த முதுகுல இந்த இடத்துல குத்தெடுப்பு உங்களுக்கு வலி இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இந்த கட்டுகளை அறுக்கிறார். அந்த வலிகள் இயேசுவின் நாமத்தில் மறைகிறது. சுகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பிசாசின் ராஜ்யம் எப்படிப்பட்டது? தேவனுடைய ராஜ்யம் ஏற்கனவே சொன்னேன், எங்கெல்லாம் பிசாசுகள் துரத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படும். இந்த தேவனுடைய ராஜ்யத்தை போலவே பிசாசின் ராஜ்யம் இருக்கிறது. எப்படி கர்த்தர் பரலோகத்தில் சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறாரோ அதே போல பிசாசு தனக்கென்று வானமண்டலத்தில் ஒரு ராஜ்யத்தை வைத்து விட்டு அங்கே சிங்காசனத்தில் இருக்கிறான். டிஜி சங்கிள் தன்னுடைய புத்தகத்தில் எழுதியிருக்கிறாரு, பரிசுத்தாவின் வரங்கள் என்ற புத்தகத்தில் 252ஆம் பக்கம் நினைக்கிறேன் அதில் இருக்குது. என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆவியான அநேக காரியங்களை இயேசு கிறிஸ்து பேசினாராம். பின்பு தூதன்ட்ட சொன்னார், நீ இப்படி பிசாசுகளுடைய ராஜ்யத்துக்களையும் கூட்டு போயிட்டு கொண்டு அக்கறை பூமியில் கொண்டு விடுன்னு சொன்ன உடனே அங்கே போகிறாராம்.
இவர் நினைச்சாரா பிசாசுனா ரொம்ப மோசமா இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்தா ரொம்ப அழகா ஒரு அருமையான சிங்காசனத்தில் இருந்து கொண்டு இருக்கிறானா. தள்ளப்பட்ட தூதர்கள் அங்கே அழகா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தூதர்கள் இருக்கிறாங்களா. இன்னும் வியாதி டிபார்ட்மெண்ட் தான் மிக கொடூரமாக இருக்குதான். அந்த பிசாசு எல்லாம் அருவருப்பாக இருந்து கொண்டு இருக்கிறதா. இது ஒரு மனிதனை பிடிக்கும் போது அவன் வியாதிக்குள்ளாகி அருவருப்பாய் பலவீனமாய் மாறிவிடுகிறான். பாருங்க, ஆண்டவர் இந்த உலகத்தில் சுற்றிய நாட்களில் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் விடுவிக்கிறவராகவே சுற்றித்திருந்தார். அப்போஸ்தலர் 10:38. ஏன்னா அவருடைய நோக்கம் எல்லாம் ஜனங்களுக்குள்ள தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும். லூக்கா 13:11-18 வரை வாசி பாருங்க. ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி தான் 18 வருஷம் எல்லளவு நிமிரக்கூடாத கூனியா இருந்தா. பிசாசனுடைய நோக்கம் நீங்க நிமிரவே கூடாது, ஜெபத்தில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரக்கூடாது, நீங்க கூனியாவே இருக்கணும், பொருளாதாரத்தில் உயரக்கூடாது, கூனியாவே இருக்கணும். இதுதான் அவனுடைய விருப்பம். இவர்கள் எல்லாரும் நினைச்சிருப்பாங்கன்னா ஸ்பைனல் கார்டில் ஏதோ பிரச்சனை நினைச்சிருக்கலாம், தண்டுவடத்தில் பிரச்சனை நினைச்சிருப்பாங்க. ஆனால் பாருங்க, ஆண்டவருடைய பார்வை வித்தியாசம். அங்கே ஒரு பிசாசு கட்டி வைத்திருந்தான். ஆண்டவர் அந்த கட்டுகளை அறுத்த போது அவள் நிமிர்ந்து நடந்து கர்த்தரை மகிமைப்படுத்தினாள். ஹல்லேலூயா. அப்போ எங்கெல்லாம் இன்னைக்கு பலவீனப்படுத்துகிற ஆவி சிலருடைய வாழ்க்கையில் கட்டி தன்னுடைய ராஜ்யத்தை அவங்களுடைய சரீரத்தில் வச்சிருக்கலாம். அவங்க ஆவியில் அவங்க ரட்சிக்கப்பட்டிருப்பாங்க, கர்த்தரை ஆராதிப்பாங்க. ஆனால் சரீரத்தில் ஒரு பலவீனம் என்ற கட்டுக்குள்ள இன்னைக்கு பிசாசு சிலர் வைத்திருக்கலாம், வியாதி என்ற கட்டுக்குள்ள சிலரை பிசாசு வச்சிருக்கலாம். அந்த பிசாசின் வல்லமைகளை இன்றைக்கு அவர் துரத்த வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த கட்டிலிருந்து உங்களை விடுவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஜேசி டிவியில் நான் செய்தி கொடுத்து கொண்டிருந்தேன் கொஞ்ச நாளாக திருநெல்வேலியில். அந்த நிகழ்ச்சியை பார்த்து ஒரு சகோதரி என்னோட தொலைபேசியில் தொடர்பு கொண்டாங்க. அவங்க யாருன்னா 10 வருஷமாக நடக்காமல் பட்டில் இருக்கிறாங்க. ஸ்பைனல் கார்டில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணால் சோமாயிரம் சொல்லிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. கடைசியில் டாக்டர் சொல்லிட்டாரு, அம்மா முடியாதும்மா, இன்னும் நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக நடக்க முடியாது, நீங்கள் படுக்கையிலே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நாகர்கோவில் உள்ள ஒரு பிரசித்தி பெற்ற எலும்பு முறிவு ஆஸ்பத்திரியில் சொல்லி அனுப்பிட்டாங்க. 10 வருடமாக அவங்க படுக்கையில் இருந்திருக்கிறாங்க. அவங்களுடைய என்னுடைய செய்தியை கேட்டபோது அவங்களுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு. அப்போது ஃபோனில் இப்படி கேட்டுட்டு 3 பேர் அவங்கள தூக்கி ஒரு காரில் வச்சு கொண்டு வந்தாங்க. இங்கேயும் பாருங்க 3 பேர் அப்படி தூக்கி தான் கொண்டு வந்தாங்க. செபித்த போது அவங்களுக்குள்ளேருந்து சில பிசாசுகள் போனது, சில கட்டுகள் உடைந்தது, அவங்களே எழுந்து நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், அற்புதத்தின் தேவன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளே தன்னுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த ராஜ்யம் எப்போ ஸ்தாபிக்கப்படும் என்றால் இயேசு கிறிஸ்து பிரசங்கித்தார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனம் திரும்புங்கள், தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அப்போ ஒரு மனிதன் மனம் திரும்பும் போது, ஒரு மனிதனுக்குள்ளிருந்து பிசாசுகள் துரத்தப்படும் போது அங்கே தேவனுடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினுடைய சீசர்கள் 70 பேர் அவர் அனுப்பினாரு. பிசாசுகளை துரத்த, வியாதிகளை சுத்தமாக்க, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்க அனுப்பினாரு. அவங்க மனம் திரும்புகள் என்று பிரசங்கித்தார்கள். அநேக புண்ணியாளிகளை சுத்தமாக்கினார்கள். பிசாசின் அகப்பட்ட யாவரும் விடுவித்தார்கள். அப்போ அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னாங்க இயேசுகிட்ட, இயேசுவே, நாங்கள் உமது நாமத்தினால் பிசாசுகள் எங்களுக்கு கீழ்ப்படியுது, நாங்கள் சொல்லும் போது பிசாசு ஓடுது அப்படின்னு சொன்னோடனே இயேசுகள் சொல்றாரு, எஸ், நானும் பார்த்தேன், மின்னலை போல பிசாசு வானத்திலிருந்து கீழே விழுதை பார்த்தேன். ஆனால் நீங்கள் ஒரு காரியத்துக்காக சந்தோஷப்படணும், பிசாசு துரத்துறதுக்காக சந்தோஷப்பட தேவையில்லை. உன்னுடைய பெயர், உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டதுக்காக சந்தோஷப்படுங்க சொன்னாரு. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா. இயேசுவை பின்பற்றுகிறவர்களே, இயேசுவின் ஊழியத்தை செய்கிற உங்களுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதற்காக எத்தனை நாள் நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கிறீங்க, எத்தனை நேரம் நீங்கள் சந்தோஷப்பட்டிருக்கீங்க. இன்னைக்கு நீங்கள் அதற்காக சந்தோஷப்பட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். சொல்லிவிட்டு சொன்னார், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்கிற அதிகாரத்தை தருகிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. ஒவ்வொரு தேவனை பின்பற்ற பிள்ளைகளுக்குள்ள ஒரு அதிகாரம் இருக்கிறது ஐயா. உங்களால் தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க முடியும். பிசாசுகளை துரத்தி ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு ஜனங்களுக்குள்ளையும் ஸ்தாபிக்கிற அதிகாரத்தையும் அபிஷேகத்தையும் கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இந்த பரலோகம் பயங்கரமாய் மகிழ்ச்சி அடைகிறது. எப்போ தெரியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன் யாராவது. யோசித்து பாருங்க, எப்போ இந்த பரலோகம் சந்தோஷம் அடையும்? கோடி கோடியை காணிக்கை கொடுத்தா சந்தோஷப்படுமா? லூக்கா 15:7-10 நீங்க வாசிச்சு பாருங்க. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாது. கரங்களை தட்டுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அன்னைக்கு ஆண்டவர்கள் நடத்தி பரலோகத்தை மகிழ்ச்சி ஆக்கியிருக்கீங்க? ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருடைய விருப்பம் என்ன தெரியுமா?
மத்தேயு 6:20 அப்பா பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைங்கன்னு சொன்னாரு. அங்கே பூச்சியாவது துருவாது அதை ஒன்றும் செய்யாது, நீ உன்னுடைய பொக்கிஷத்தெல்லாம் அங்கே சேர்த்து வச்சு. எப்படியா சேர்த்து வைக்க முடியும்? மத்தேயு 19:21 வாசி பாருங்க. தரித்திரருக்கு உதவி செய்யும் போது, ஏழைகளுக்கு உதவி செய்யும் போது, பரிசுத்தவான்களுக்கு உதவி செய்யும் போது, ஊழியர்களுக்கு உதவி செய்யும் போது நீங்க பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் உங்க பரலோக கணக்குல பொக்கிஷம் சேர்த்து வச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க சேர்த்து வைத்திருந்தீர்கள் என்றால் ஏற்ற வேளையில் ஒரு பெரிய அறுவடை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாம் ஒரு கரங்களை தட்டி ஒரு பாடலை நாம் பாட போகிறோம். எல்லாம் பாடலாமா? இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும், நித்தியமா மோட்ச வீட்டில் சேர்ந்தால் போதும். அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும், அல்லேலூயா. கூட்டத்தில் நான் மகிழ்ந்தால் போதும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்து, முற்றிடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவே. முற்றிடம் சுட்டப்பட்ட தலையை பார்த்து, எல்லாம் கரலை தட்டி ஆமென். முற்றிடம் சுட்டி நானும் புகழ்ந்திடுவே. மாறினால் அடிபட்ட முதுகை பார்த்து, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே, ஒவ்வொரு காயங்களாய் முத்தம் செய்வே. இன்ப இயேசு ராஜாவை நான் ஆமென். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? இயேசுவை பார்க்க வேண்டும், அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும். இன்ப இயேசு ராஜாவை நான் பார்த்தால் போதும், மகிமையில் அவரோடு நான் வாழ்ந்தால் போதும். ஹல்லேலூயா. யாருக்கு பரலோகம்? இயேசுவை ஏற்றுக்கொண்ட அத்தனை பிள்ளைகளுக்கும் பரலோகம். ஆமென். ஏன்னா அவர்கள் எல்லாம் யோவான் 1:12 வாசிப்பாங்க, அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். மத்தேயு 18:3 இயேசு கிறிஸ்து ஒரு கேள்வி கேட்கப்படுகிற. இயேசு கிறிஸ்து என்ன கேள்வினா, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாய் இருப்பான் என்று சொல்லி. முதலாம் வசனத்தை நீங்க வாசனை தெரியும். அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளை போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. மனம் திரும்பி எப்படி மாறணுமா? பிள்ளையை போல மாறணுமா? பிள்ளை எப்படிப்பட்டது தெரியுமா? அது சுயமா இயங்காது, எப்பவுமே தாயையே சார்ந்திருக்கும், பெற்றோரையே சார்ந்திருக்கும். அதனால சுயமா எதுவும் செய்ய தெரியாது. வயிறு பசினாலும் பாலை கொடுத்தா குடிச்சிட்டு தூங்கும். இட் டிபெண்ட்ஸ் த பேரண்ட் ஒன்லி. அப்ப யாரெல்லாம் கர்த்தரையே சார்ந்திருக்கிறாங்களோ, ஹல்லேலூயா, முதல்ல மனம் திரும்பணும். ஒருவேளை துணிகரமான பாவத்தில் இருந்தால் மனம் திரும்பி கர்த்தரையே சார்ந்து கொள்றதா பிள்ளைங்க. ரெண்டாவது ஆண்டவர் சொல்றாரு, இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் பரலோகத்தில் பிரவேசிப்பான்னு சொல்றாரு. அதே மத்தேயு 18 முதல் 4 வசனத்தை வாசி பார்த்தா உங்களுக்கு தெரியும். பிள்ளையை போல தன்னை தாழ்த்தணுமா? இன்னைக்கு பாருங்க, நான் பெரிய ஊழியன், நான் பெரிய ஊழியம், என் ஊழியம் பெரியது, நான் நீ சின்ன பையன், இதுதான் இன்னைக்குள்ள பெருமை அநேகரை வாட்டி வதைக்கிறது. மற்றவர்களை அற்பமா எண்ணுவாங்க. நாங்க தான் பணம் வந்துச்சுன்னா போதும், நான் யார் தெரியுமா? ஆண்டவர் ஒரு செகண்ட்ல தூக்கி தூரதி போட்டுருவார். ஆமென். இன்னைக்கு அநேகர்களை ஜாதி பெருமை, அநேகர்கள் ஒரு பண பெருமை. அதுக்கு முந்தின ஜெனரேஷன்ல கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்திருப்பாங்க. இவங்க தாய் கடந்து தகப்பன அழுது ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் புலம்பி இருப்பாங்க. அது நிமித்தம் ஆசீர்வதிச்சிருப்பாரு. ஒரு புது வீடு கட்டுவாங்க, உடனே காலரை உயர்த்த ஆரம்பிச்சிருவாங்க. நாங்க யார் தெரியுமா? எங்க ஹிஸ்டரி என்ன தெரியுமா? நாங்க அவ்வளவு பெரிய ஆளாக்கும், நாங்க இப்படி ஆக்கும். இன்னைக்கு அநேகர்களை பெருமை வாட்டி வதைக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து இருக்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ கிருபை அளிக்கிறார். இன்றைக்கு மனம் திரும்ப என்று ஆவியானவர் சொல்லுகிறார். இல்லாத பட்சத்தில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. நான் பெரிய ஊழியக்காரன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், ஒன்றும் சத்தியம் தெரியாது. அவங்களுக்குலாம் சின்ன பையங்க, சிஎஸ்ஐயா ஒண்ணுமே தெரியாது. அற்பமாக நீங்க பேசினீங்கன்னா
அங்கே பெருமை இருக்கிறது. இன்னைக்கு ஆவிக்குரிய பெருமை அனைவருக்குல. நான் அத்தனை ஆயிரம் பிசாசம் விரட்டிருக்கிறேன், அத்தனை இதை செஞ்சிருக்கிறேன், நான் என்னால் அப்படி இப்படி என்று பெருமை பேசுகிற கூட்டம் இன்னைக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்லி அப்போ மனம் திரும்பி பிள்ளையை போல மாற வேண்டும். எத்தனை பேர் பைபிள் சொல்லுது, எப்பா உன்னிலும் அடுத்தவன் நீ என்ன சொன்ன மேன்மையாக கருதி கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு, கனம் பண்ணுவதிலே ஒருவருக்கு முந்திக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுது. இன்னைக்கு எத்தனை பேர் கனம் பண்ண முந்திக் கொள்கிறோம். ஆமாம் வந்துட்டேன், இவனுக்கு வணக்கம் போடணும், இவனை பெரிய பெரிய பிடுங்கி. இப்படி தான் நம்ம அற்பமாக மற்றவர்களை பேசுகிறோம், அற்பமாக மற்றவர்களை பார்க்கிறோம், தரக்குறைவாய் பேசி கொண்டிருக்கிறோம். ஃபோனில் பேசின போதும் நேரில் பேசின போது அடுத்தவரை குறை சொல்லியே பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு அதிலிருந்து மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார். நீங்கள் மனம் திரும்பி பிள்ளையை போல ஆகவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீங்க. பிள்ளை எப்பவும் அப்பாவை சார்ந்திருக்கும், அம்மாவை அதே போல முதலாவது நாம் பரலோக பிதாவை எல்லாவற்றுக்கும் அவரே சார்ந்திருக்கணும். ரெண்டாவது பிள்ளையை போல தாழ்மை அணிந்திருக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது. ஹல்லேலூயா. ஆவியில பெருமை வரக்கூடாது, ஆவியில தாழ்மை இருந்திருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிரியமான குணம். பாஸ்டர் ரிச்சர்ட் ஒப்பிராண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். டார்ச்சர் ஃபார் கிரைஸ்ட் கிட்டத்தட்ட 14 வருஷம் ருமேனியா சிறையில் மிகுந்த உபத்திரவத்தை சகித்தார் கிறிஸ்துவை மறுதலிக்க சொல்லி. இப்போ அமெரிக்கா அரசினுடைய உதவினால அவர் வெளியே வராரு. இப்போ வெளியே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆஸ்திரேலியாவில் ஒரு ஊழியத்துக்காக அவர் சென்றிருந்தார். அப்படி அங்கே போயிருக்கும்போது ஒரு நியூஸ் வருது, அவங்களுடைய பையன் பேர குழந்தை போன கார் ஆக்சிடென்ட் ஆயிட்டு பேர குழந்தையுடைய கை உடஞ்சி போச்சு. இந்த நியூஸ் வந்த உடனே ஐயோ இவருடைய உள்ளமெல்லாம் பதச்சு போச்சு. டெலிஃபோன் எடுத்து பண்ணா ஃபோன் எடுக்கிறதே அந்த குட்டி பிள்ளை தான். இவர் ஏம்மா எப்படி இருக்கிறா அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அந்த பிள்ளை சொல்லுது சிரிச்ச முகத்தோட, ரொம்ப சந்தோஷமா சொல்லுது, தாத்தா தாத்தா நான் ஒரு அழகான பூனை ஒன்று வாங்கியிருக்கிறேன், ரொம்ப அழகா இருக்குது, அது கண்ணு எவ்வளோ அழகா இருக்கு தெரியுமா, அது வால் ஐயோ அதை நீங்கள் பிடிச்சி பார்த்தா போறீங்க என்ன சாஃப்டா இருக்குது தெரியுமா, அதனுடைய முடியெல்லாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்குது, நான் அதுக்காக ஒரு டின்னு பால் ஊற்றி வைக்கிறதுக்காக ஒரு டின் செஞ்சு வச்சிருக்கிறேன், நானே செஞ்சு வச்சிருக்கிறேன், நீங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரா இருக்கும் பாருங்க. எவ்வளோ சந்தோஷமா அதை குறித்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஆச்சரியம் பாருங்க. இவருக்கு ஷாக் ஆயிடு, என்னடா கையை உடைஞ்சிட்டு என்னாச்சோன்னு பதஷ்டப்பட்டு ஃபோன் பண்ணி நடிக்கிறாரு. ஆனா அந்த புள்ள வந்து அதை கண்டுகொள்ளவே இல்லை, சந்தோஷமா நல்ல காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. பிள்ளைங்க பாருங்க எதிர்காலத்தை குறித்து கவலைப்படாது, நிகழ்காலத்தை குறித்து வருத்தப்படாது, அது எப்பவும் சந்தோஷமா இருக்கும். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைங்க சந்தோஷமா இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்கிறேன். பிள்ளையை போல சந்தோஷமா இருக்கிறவங்க உங்களுக்கு நிச்சயமாய் பரலோகம் உண்டு. ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 37:4 கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு நிறைவேற்றுவார். எப்பொழுது நம்ம சந்தோஷமா இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோகம் யாருக்கு என்று சொல்லி வேதத்தில் அநேகம் ஒரு 20 காரியம் நான் எழுதி வச்சிருக்கிறேன். ஒரு 3 காரியங்கள் 2 காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். மத்தேயு 5:10, 11, 12 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க ஒரு அருமையான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். என் நிமித்தம் உங்களை நிந்தித்து பலவிதமான தூஷணமான காரியங்களை உங்களுக்கு சொல்லுவார்களானால் நீங்கள் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்திலே உங்களுடைய பலன் மிகுதியாயிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, அப்பா என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருங்கள், சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். பாருங்க, யாருக்கு பலன் மிகுதியா இருக்கும்? ஆண்டவர் நிமித்தம் நிந்தித்து துன்பப்படுத்து. இன்னைக்கு செய்யாத ஒரு குற்றத்தை நம்ம மேல சுமத்தும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. யோசேப்பு விபச்சாரத்துக்கு விலகிதான் ஓடணும். நித்தம் அந்த பெண்ணு அவனை கம்பல் பண்றான், விலகிதான் ஓடணும். ஆனா பழி பாருங்க, அவனுடைய இருதயம் எவ்வளவு உடைஞ்சிருக்கும் பாருங்க. இன்னைக்கு ஒரு இளம் போதகர் நல்லா டான்ஸ் ஆடி கர்த்தரை மையப்படுத்துவார், புதிய புதிய பாடலாம் எழுதி ஆண்டவருடைய நாமத்தை பயங்கரமா மையப்படுத்துறாரு. ஒவ்வொரு லைனுமே தேவ சமூகத்திலிருந்து எழுதுறது போல நம்ம உணர முடியுது. அவ்வளோ பிரசன்ஸ், அவ்வளோ அருமையா இருக்கு. ஆனா பாருங்க, யூடியூப்ல வாட்ஸ்அப்ல அவரை குறித்து நிந்தையான காரியங்களை தவறாய் பரப்பி கொண்டிருக்கிறாங்க. யோசித்து பாருங்க, ஊழியருக்கு விரோதமாய் நீ துர்ச்செய்தியை பரப்பும் போது அது சாபம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஏற்ற வேளையில் அதற்கான பலனை நீங்க அறிப்பீர்கள். எந்த காரியத்தை நீ குற்றவாளியாய் சொல்றியோ அதே காரியத்துல நீ சீக்கிரத்துல குற்றவாளியாய் மாறப்போகிறாய். அதனால மனம் திரும்புங்கள் என்று கர்த்தருடைய ஆவியை எச்சரிக்கிறார். ஆனா அதே வேளையில ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டு. ஏன்னா அவர் தான் நமக்கு முன்மாதிரி. அவரே
பச்சை மரத்துக்கே இந்த பாடுனா பட்ட மரத்துக்கு என்ன பாடு என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொன்னார். அதனால ஆண்டவரை பின்பற்றுகிற ஒவ்வொருவருக்கும் பாடுகள் உண்டு. அந்த பாடுபடும் சிந்தையை நாம் ஆயுதமாக தரிக்க வேண்டும் என்று சொல்லி 1 பேதுரு 4:1 என்று சொல்ல. ஏன்னா மாம்சத்தில் இருக்கிற காலத்தில் பாடுபடும் போது நம்ம சுத்திகரிக்கப்படுகிறோம், நம்ம புதிதாக்கப்படுகிறோம் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு அதில் எழுதுறாரு. அதனால அப்படிப்பட்ட சிந்தை, அதாவது கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்கு உண்டாகணும். ஏன்னா பாடுகளை சகிக்கிற ஒரு இருதயம், அவருடைய அடிச்சுவடில் நம்ம நடக்கிற நாம் அவரை போல நாம பாடுகள் படதான் இந்த உலகத்தில் வேண்டியது இருக்கிறது. அவருடைய நாமத்து நிமித்தம் நிந்திக்கப்பட வேண்டியிருக்கிறது. அவருடைய நாமத்து நிமித்தம் நாம சில வேலையில் அடிபட வேண்டியிருக்கிறது. என்னுடைய நண்பர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பேசி கொண்டிருந்தேன். குறிப்பிட்ட மத்திய பிரதேசம் என்று நினைக்கிறதோ அந்த இடத்துல அவர் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லி கொண்டிருந்தார். டாக்டர் தம்பதியர் அங்க நல்ல ஏன் பண்ணி இருந்தவங்க அதெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து அவங்களுடைய பணத்தை வச்சு என்ன செஞ்சாங்கன்னா ஒரு லேண்டை வாங்கினாங்க. அதில் ஒரு ஸ்கூல் கட்டலான்னு சொல்லி பிளான் பண்ணி அதற்கு முன்பாக அந்த அப்ரூவல் காரியங்களுக்காக அலைந்து கொண்டிருக்கும் போது ஒரு ஆலயத்தை சின்னதாக கட்டினாங்க. இதனால் நடந்தது என்ன தெரியுமா? பிள்ளைங்க 2 பேரும் ஸ்கூல் கூட்டிட்டு டாக்டர்ஸ் 2 பேரும் வீட்டில் இருக்கிறாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே டாக்டர். சிலர் முகமூடியை போட்டு ஒரு 5-6 பேர் உள்ளே வந்தாங்க. கம்பு வச்சு அடிச்சே கொண்டுட்டாங்களாம். அவர் சொன்னார் என் உள்ளெல்லாம் உடஞ்சி போச்சு. ஏன்னா இவர் அங்கே வட இந்தியாவில் தான் அப்போ வேலை பார்த்தாரு. இப்போ கவர்மெண்ட் வேலை கிடச்சி இப்போ திருநெல்வேலியில் இருக்கிறாரு. அப்போ யோசிச்சு பாருங்க, இன்னைக்கும் அவர் சொல்கிறார் அந்த சின்ன பிள்ளைகளுக்காக ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன்ட்டு. அப்போ ஆண்டவருடைய நாமத்துக்காக சிலர் இரத்த சாட்சியாகவும் மறிக்க வேண்டியிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்காக பாடுகள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பாடுகளை பாருங்க. 2 கொரிந்தியர் 11:23 27 வாசிப்பார். கிறிஸ்துவுக்காக எவ்வளோ அடிக்கப்பட்டார், மிளாறுகளால் அடிக்கப்பட்டார். 40 அடியாய் 1 குறைய 39 அடியாய் 5 முறை அடிக்கப்பட்டார். எத்தனையோ தீங்கு, எத்தனையோ கல்லறி உண்டார். செத்து போனார் என்று கரகரன் காலை பிடிச்சி இழுத்துட்டு பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போட்டாங்க. அங்கே சீசர்கள் வரும்போது உயிரோடு எழும்புகிறாரு. அவருடைய வாழ்க்கையில் எவ்வளோ நிந்தைகள் அடிகளை படுறாரு. ஆனால் அவர் எதுலையுமே வருத்தப்படலை, தன்னை அடித்தவங்களை நிந்திக்கல. ஆண்டுடைய பிள்ளைங்க அப்படிதான். நம்ம சகிக்க பழக்கும் போது கர்த்தர் நமக்காக யுத்தம் செய்வார். ஹல்லேலூயா. பரலோகத்தில் நமக்கு பலன் மிகுதியாக இருக்கும். 1985ஆம் ஆண்டு டிஎஸ் தினகரன் அவருடைய 2 கிட்னியும் ஃபெயிலியர் ஆயிட்டு. இப்போ யூஎஸ்ல அவர் வந்து ஒரு இடத்துல இருக்கிறாரு ட்ரீட்மெண்ட்டுக்காக. அவருடைய எண்ணம் எல்லாம் வாழ்வதை விட சாகலாம் என்று சொல்லி ஒரு மிகுந்த ஒரு கொடிய எண்ணத்துக்குள்ள தள்ளப்பட்டார். அப்போ ஹூட்ஸ்டன் என்ற இடத்துல த லேக்வுட் சர்ச், ஜான் ஆஸ்டின், டோடி ஆஸ்டின், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பாஸ்டர் இருக்கிறாங்க, பெரிய சபை. இவங்க 2 பேரும் இவருடைய எண்ணத்தை மாத்துறதுக்காக 6 மணி நேரம் இவர் கூட ஸ்பெண்ட் பண்றாங்க, பேசுறாங்க. இவர் வாழ்க்கை வெறுத்து வாழ்வதை விட சாகலாம் என்ற நிலைக்கு வந்து, ஏன்னா 2 கிட்னி ஃபெயிலியர் ஆயிட்டு, கண்ணீர், வேதனை, துக்கம். அப்போதான் இவங்க ஒரு நைட்டு 11 மணி வரை இருந்துட்டு போறாங்க. சரி ஜோமனுமே என்று சொல்லி முழங்கால் போட்ட போது ஆவியானவர் அப்படியே ஆவிக்குள்ளாக்குனாராம். அங்கே பரலோக சிங்காசனத்து முன்னாடி நிற்கிறாராம், இயேசு கிறிஸ்து முன்னாடி. அப்போ இவர் அப்படி கேட்கிறாராம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில நான் ஏதாவது பாவம் செஞ்சேன்னா சொல்லுங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன் என்னுடைய கிட்னிலாம் இப்படி ஃபெயிலியர் ஆகணும்? ஏன் நான் அந்த வேதனையை அனுபவிக்கணும்? நான் ஏன் அந்த கண்ணீரை அனுபவிக்கணும்? அப்போ ஆண்டவர் சொன்னாரே, அப்பா நீ 30 வருடமா என்னை சேவிச்சு கொண்டிருக்கிறா, உன்னிடத்துல ஒரு குறையை நான் பார்க்கல, நீ எனக்கு பிரியமானவன். ஆனா நீயே தான் அந்த வியாதியை உனக்குள்ள வர வைக்கிற. என்னன்னா உன்னை சிலர் குறை சொல்றாங்க, குற்றப்படுத்துறாங்க, நீ அதையே எண்ணி நொந்து கொண்டிருக்கிறாய். பல கோடி பேர் உன்னை நேசிக்கிறாங்க, அதை மறந்து குற்றம் சாட்டுகிற எழுதுகிற சிலரையே நோக்கி நீ கசந்து கொள்கிறாய். இந்த கசப்பை உனக்குள்ள பிசாசு வருவதற்கும் இந்த வியாதி வருவதற்கும் காரணமாகிறது என்று சொல்லி சொன்னாராம். அப்பதான் இவர் உணர்ந்து கொண்டார், ஐயோ நம்ம தான் நமக்கு வியாதி வர வச்சோமான்னு சொல்லிட்டு. ஆனா முதல்ல அவர் யூஎஸ் போன உடனே ஒரு தேவதூதன் வந்தானா, இப்படி ஜூலை 1ஆம் தேதி நீங்க வந்து சுகமாயிருவீங்கன்னு சொல்லி சொன்னானா. அதே போல ஆஸ்பத்திரியில் சேர்க்கப்பட்டார், ஒரு கிட்னியை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அப்போ பிசாசு வந்துச்சு. நாளைக்கு டாக்டர் சொல்லுவாரு, உன் கிட்னி சேரலன்னு சொல்லுவாங்க, உன் சரீரம் அந்த கிட்னியை புறக்கணிச்சிட்டுன்னு சொல்லிடுவாங்க, நீ செத்து போயிடுவா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கல் அடிச்சு ஹஹான்னு சொல்லி ரொம்ப சிரிச்சிச்சான். இவருக்கு பயம், நடுக்கும் வேற. அப்போ மிகாவேல் தூதன் அங்கே வந்து இறங்கி நின்னாராம், 7 அடி உயரத்தில் பட்டயத்தோடு வந்த உடனே இந்த பிசாசு எல்லாம் அலறி ஓடியதான். அடுத்த நாள் வராங்க, டாக்டர் வந்து பார்த்துட்டு சொல்றாங்க, உங்க சரீரம் பெர்ஃபெக்டா மேட்ச் ஆயிட்டு கிட்னி, அதனால நீங்க உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை, நீங்க நெடுநாள் வாழ்வீங்க என்று சொல்லி ஆசீர்வதிச்சாங்களாம். எஸ், நல்லா கவனிங்க. உலகத்தில் நமக்கு பாடுகள் உண்டு, நம்மை நிந்திப்பார்கள், நம்ம அதையே பார்த்து கொண்டிருந்தோமானால் அது நிமித்தம் நமக்கு வியாதிகள் வரலாம், பலவீனம் வரலாம். அதனால அந்த சூழ்நிலை நம்ம ஆண்டவரே நோக்கி பார்ப்போம். அவர் நிமித்தம் நம் பாடுகளை சகிக்கும் போது நம் பரலோகத்தில் பிரவேசிப்போம், மிகுதியான பலன் நமக்கு இருக்கும். ஒரே ஒரு சின்ன சம்பவத்தை மாதிரி நான் சொல்லி இதை முடிக்கலான்னு சொல்லி விரும்புகிறேன். டிஜே டார்வின்
40 வருஷமா ஆப்பிரிக்காவில் மிஷினரியாக ஒழிஞ்சிறாரு. இப்போ வயது முதிர்ந்துட்டு 70 வயசுக்கு மேலே வந்துட்டு, சரி இனி ரிட்டையர்ட் ஆயாச்சு, இனி வீட்டில் அந்த காலத்தை கழிப்போம்னு சொல்லி யூஎஸ் வந்து கொண்டு இருக்கிறார். அதே கப்பலில் யூஎஸ் பிரசிடென்ட் தியோடர் ரூஸ்வெல்ட் வந்துட்டு இருக்கிறாரு. ரெண்டு பேரும் இவர் ஜஸ்ட் சுற்றி பார்த்துட்டு வராரு, இவர் அப்படி இல்லை 40 வருஷம் ஊழிஞ்சிட்டு வராரு. சுற்றி பார்த்துட்டு வந்தவருக்கு பயங்கரமான வரவேற்பு, மாலை போடுறாங்க, ஒவ்வொரு கை கொடுக்குறாங்க, வரவேற்கிறாங்க. ஆனால் இவரை வரவேற்கிறதுக்கும் அழைக்கிறதுக்கும் யாருமே வரல. ஏன்னா யாருக்கும் தெரியாது இவரை. ஏன்னா இவர் தான் வாழ்க்கை முழுவதும் மிஷினரியா ஆப்பிரிக்கா காட்டில் இருந்துட்டாரு. அன்று இரவு ரொம்ப துக்கப்பட்டார். ஆண்டவரே 40 வருஷம் உமக்காக நான் ஊழியம் செஞ்சேன், ஆண்டவரே 40 வருஷம் உமக்காக ஓடினேன், எவ்வளோ பாடுகளை சகிச்சேன், ஆனால் என்னை வரவேற்கிறதுக்கு ஒருத்தர் கூட வரலையே. ஆனால் எங்கள் பிரசிடென்ட்டுக்கு பாருங்க எத்தனையோ ஆயிரம் பேர் வந்து நிற்கிறாங்களே, ஜஸ்ட் அவர் அந்த காட்டில் சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்லி ஜோமன் உடனே ஆண்டவர் சொன்னார், அப்பா நீ இந்த உலகத்துக்குரியவன் அல்ல, நீ மறுமைக்குரியவன், நீ பரலோகத்து வரும்போது உனக்கு மகிமையான வரவேற்பு அங்கு கொடுக்கப்படும் என்று சொல்லி அவர் சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நமக்கு பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே அது இளைப்பாறுதலின் ஸ்தலம். அவர் அங்கே தேவாதி தேவன் வீட்டில் இருக்கிறார் சர்வவல்லவராய். நம்மளுடைய சமூகத்தில் இளைப்பாறுவோம். அங்கே அழுகை இல்லை, கண்ணீர் இல்லை. நம்முடைய கண்ணீர் எல்லாம் அங்கே துடைக்கப்படும். நிரந்தரமாக கண்ணீர் துக்கம் எல்லாம் துடைக்கப்படுகிற ஒரு இடம் அதுதான். வியாதி இல்லை, மரணம் இல்லை. அவருக்கு ஒப்பாக அவரை போல இருப்போம், அவரோடு கூட இருப்போம். அந்த உன்னதமான இடத்துல அவர் நம்மை சேர்த்து கொள்வார். கடைசியாக ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடறேன். யாருக்கு பரலோகம்? மத்தேயு 7:21 சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லிடுறோம், அதில் பிரவேசிக்க மாட்டான். ஆனா என்னுடைய சித்தத்தை செய்கிறவன் தான் அதில் பிரவேசிப்பான். எஸ், நமக்கு நேரம் முடிஞ்சதுனால அதை சொல்லி முடிச்சிடுறேன். நீங்க ஒரு டீச்சரா இருக்கலாம், அதுல உண்மையா இருங்க, அதுல தேவனுடைய சித்தத்தை செய்யுங்க, கரெக்டான டைமுக்கு போங்க, கரெக்டா வேலை செய்யுங்க. நேற்று ஒரு டீச்சர்கிட்ட பேசிட்டு இருந்தேன், அவங்க ரொம்ப துக்கமா சொன்னாங்க, இப்படி ஒரு ஸ்கூல்ல மொத்தமே 7 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு 2 டீச்சர், ஒருத்தருக்கு 95,000 சம்பளம், கவர்மெண்ட்டுக்கு வேஸ்டா பணம் போயிட்டு இருக்குது. ஆனா அவங்க 2 பேரும் பேச மாட்டாங்க, 2 பேரும் 2 தினசில திரும்பிட்டு இருப்பாங்க, வேலையும் செய்யறதே கிடையாது. 7 பிள்ளைகளையும் ஒழுங்கா சொல்லி கொடுக்கறது கிடையாது. சம்பளம் 93,000 ஒரு டீச்சர் வாங்குறாங்க, ஒருத்தர் 80,000 வாங்குறாங்க அப்படி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னொரு ஸ்கூலை குறித்து சொன்னாங்க, இப்படி ஒரு 3-4 ஸ்கூலை குறித்து சொல்லி கொண்டு இருந்தாங்க. அப்ப நல்லா யோசிச்சு பாருங்க, நல்ல சேலரியை கொடுக்குறாங்க, ஆனா நமக்கு திருப்தியே இல்லை, உழைக்கணுங்கிற எண்ணம் இல்லை, உண்மை இல்லை. நீங்க தேவனுடைய சித்தத்தை அதுல செய்யும் போதுதான் ஆண்டவர் உங்களை ஏற்றுக்கொள்ள. எல்லாம் சித்தம் ஊழியத்தில் சித்தம் நினைக்கிறீங்க, அப்படி இல்லை. உங்களை கர்த்தர் எந்த இடத்துல வச்சிருக்கிறாரோ அதுல உண்மையா இருப்பது, உத்தமமா இருக்கிறது, தேவனுடைய சித்தத்தை செய்வது. ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஒரு நாள் இரவு, ஆண்டவரே எனக்கு பரலோகத்தை காண்பீங்க, பரலோக மகிமையை காண்பீங்க என்று சொல்லி ஜெபித்து விட்டு நான் படுக்கிறேன். அப்போ அங்க ஆண்டவர் ஒரு வயதான பாட்டி, தாத்தா, 92 வயசு அவங்கள காமிக்க, 2 பேருமே டீச்சர். அவங்களுக்கு 5 பிள்ளைங்க, மொத்தம் 6 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை 1 வயசுல இறந்து போயிட்டு, எனக்கு அது கூட தெரியாது அவ்வளவா. அங்க பார்த்தா ஒரு பெரிய வீடு, அதுல இவங்க 2 பேரும் அந்த குட்டி பிள்ளையும் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க, 3 பேருமா இருக்கிறாங்க. ஒரு பெரிய வீடுனா வீடு அவ்வளோ பெருசு. அப்போ அந்த ஒரு கல்யாண மண்டபத்தை மாதிரி 2 கல்யாண வீட்டு மண்டபத்தை சேர்க்கறது ஹால் அப்படி பெருசா இருக்கு. அவ்வளோ மகிமையான இடத்துல அவங்க இருக்கிறாங்க. ஆனால் அவங்க டீச்சர், கேட்டிஸ்டாகவும் இருந்தாங்க, சின்சியராக இருப்பாங்க. எல்லாரும் 8:30 வராங்கன்னு அவங்க 8:15 போவாங்க, முன்னாடியே போயிடுவாங்க. ஈவினிங் அதே மாதிரி கரெக்டாக எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் போவாங்க. ஒரு நாள் கூட லீவ் எடுக்கவே மாட்டாங்க, சின்சியராக வேலை பார்ப்பாங்க. பாருங்க, இன்றைக்கு அவங்க பரலோகத்தில் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உங்களுடைய வேலையை உண்மையை செய்யுங்க. சித்தத்தை செய்கிறவன், உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் என்ன தெரியுமா, அதை செய்யுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர நம்ம எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறோம். எஸ், உங்களுக்காக ஒரு பரலோகம் இருக்கிறது. ஆகையால் சோர்ந்து போகாதீங்க. அங்கே உங்களுடைய கண்ணீர் துடைக்கப்படும். ஆமென். இந்த உலகத்தில் அவர் துடைக்கிறவர் வல்லமை உள்ளவர். ஆனா நிரந்தரமாக அவருடைய பிரசன்னத்துல, அவருடைய மகிமையில கலிகூற இடம். அங்கே பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நாம் இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழும்போது அவரை முகமுகமாய் தரிசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. Amen.